இப்போ வந்து நம்ம கெல்வின்ஸ் லா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன கெல்வின்ஸ் லா, இது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஜெக்டில் நம்ம இதை பற்றி படிப்போம். இது எதுக்குன்னா எக்கனாமிக் சாய்ஸ் ஆஃப் கண்டக்டர் டயாமீட்டர், டிரான்ஸ்மிஷனுக்கு யூஸ் பண்ணுற கண்டக்டரோட டயாமீட்டர் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா நம்மளுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த கெல்வின்ஸ் லா. ஸோ ஆனுவல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் அவுட்லே, கேபிட்டல் காஸ்ட் எவ்வளோ அது ப்ளஸ் எனர்ஜி வேஸ்ட் ஆனதுக்கு எவ்வளோ காஸ்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் ஆனுவல் காஸ்ட். அந்த ஆனுவல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு P1 ப்ளஸ் P2 இன்டூ ஏ ப்ளஸ் P3 பை ஏ அப்படின்றது சொல்லலாம். இப்போ இந்த வந்து P1, P2, P3 அப்படின்றதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ P1ன்றது இன்சுலேட்டர்ஸ்க்கு, P2ன்றது கண்டக்டர்ஸ்க்கு, P3ன்றது எனர்ஜி லாஸ் ஆனது கான்ஸ்டன்ட். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி போட்டுப்போம். ஏன்றது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ P1 ப்ளஸ் P2A ப்ளஸ் P3A இதுதான். இதோட கண்டிஷன் என்னன்னா P2A இஸ் ஈக்குவல் டு P3 பை ஏவுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மோஸ்ட் எக்கனாமிக்கல் ஏரியா கிடைக்கும். ஸோ அதை வந்து ஒரு கிராஃபில் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஆனுவல் காஸ்ட் இங்கேயும் இங்கே ஏரியா ஆஃப் கண்டக்டர் போட்டுக்கிட்டோம்னா P1ஓட வேல்யூ வந்து இப்படி போகும், P2ஓட வேல்யூ வந்து இப்படி போகும், P2Aவை, அதுக்கப்புறம் வந்து P3 பை ஏ வந்து இப்படி போகும். ஸோ இந்த இடத்துல எப்போ வந்து இங்கே அப்படியே ரெடியூஸ் ஆகி அப்புறம் இங்கே வந்து அதிகமாகும், அந்த ஏரியா எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிச்சோன்னா அவ்வளோ ஏரியா வந்து நம்ம அந்த கண்டக்டருக்கு வச்சோன்னா அது லோ காஸ்ட்டாக காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த கெல்வின்ஸ் லா. ஸோ கெல்வின்ஸ் லா எதுக்கு அப்படின்னா மோஸ்ட் எக்கனாமிக்கல் கண்டக்டர் டயாமீட்டருக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்.